நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, உம் பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, உம் பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தே. தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தே. பெயரை சொல்லி அழைத்தே, உம் பிள்ளையாக மாற்றினே. பெயரை சொல்லி அழைத்தே, உம் பிள்ளையாக மாற்றினே. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. புது பாடல் எனக்கு தந்தே, உம் நாமம் பாட பாடு. புது பாடல் எனக்கு தந்தே, உம் நாமம் பாட பாடு. அபிஷேகம் எனக்கு தந்தே, சாத்தானை ஜெயித்து வாழ. அபிஷேகம் எனக்கு தந்தே, சாத்தானை ஜெயித்து வாழ. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நன்மையால் முடிசூட்டி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13 வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இங்கு தன்னை பற்றி இப்படி சொல்லுகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். பரமபிதா என்று இங்கு வேதம் அவரை பற்றி சொல்லுது. அவர் சமாதான பிரபு, நித்திய பிதா, யெகோவா ஷம்மா, இப்படி பல பேர் இருந்தாலும் பரமபிதாவா அவர் நமக்கு ஜெபிக்கும்போது சொல்லி கொடுத்தா, நீங்கள் சாதாரணமாக அவரை நினைக்காதீங்க. அவர் பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அதனால் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லுங்கன்னாரு. அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், யாரும் அணுக முடியாமல் நெருங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவர். அவர் பரமபிதா என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 15:13 வாசித்தால், என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த பரமபிதாவை நம்ம நேசிக்கவும் பின்பற்றவும் தான் இந்த உன்னதமான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு போனார். போயிட்டாரு. நம்மளாக இருந்தால் ஒரு வருஷம் லீவு கொடுங்க ஆண்டவரே, நான் டிசிஷன் எடுத்து சொல்கிறேன், முடிவு பண்ணி சொல்கிறேன், அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்போம். அந்த ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் பற்றி எபிரெயர் 11:16 சொல்லும்போது, அதிலும் மேன்மையான ஒரு பரம தேசத்தை அவர்கள் விரும்பினபடியால் எப்படி புறப்பட்டு போனாங்களாம், இனத்தையும் தேசத்தையும் சொத்துக்களையும் எல்லாத்தையும் விட்டு அதிலும் மேன்மையான ஒரு இடம் இந்த பூமியில் பரம தேசத்தை நாடி புறப்பட்டு போனாங்களாம். அதை சுதந்தரித்தார்கள் என்று வேத அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த பரம தேவன், அந்த பரம தேசத்தை நாம் பின்பற்ற வாழ நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அதன் மேலே ஒரு தாகமாக வாஞ்சியாக இருக்கிறோமா? எபிரெயர் 3:1 சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்மை அழைத்திருக்கிறாரா. இந்த பூமியோடு உங்கள் வாழ்க்கை முடிவதல்ல, நின்று போவதல்ல, குறைவதல்ல. ஒரு பரம அழைப்பு, மேன்மையான வேலை, மேன்மையான வாழ்க்கை இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்துட்டு வரதான் ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்க. பவுல் ஊழியம் பண்ணார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது சொல்றார், நான் பணத்துக்காக ஊழியம் செய்யலை, பிரசங்கம் பண்ணலை, ஆனால் என்னை ஆட்கொண்ட ஒரு தேவன் எனக்கு தரிசனமானார். அந்த பரம தரிசனத்தை கண்முன் வைத்து நான் வாழ்கிறேன், ஓடுகிறேன் என்று அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி தைரியமாய் நின்று பிரசங்கம் பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பரம ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றி ஆசீர்வதிப்பார். அதனால தான் வேதம் அருமையாக சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போய் தேவனை மறுதலித்தால், புறக்கணித்தால், அவனை உயிர்ப்பிக்கிறதும் புதுப்பிக்கிறதும் கூடாத காரியமா. இன்னைக்கு உலகத்தை பற்றி தெரிகிறோம், எதை படித்தா சம்பாதிக்கலான்றதை பற்றி தெரிகிறோம்.
ஆனால் பரம காரியங்களை நம்ம தெரிகிறோமா? அதுக்காக அதை கண்முன் வைத்து வாழ்கிறோமா? இந்த பரமபிதா இந்த பரம வாழ்க்கைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக, பங்குள்ளவர்களாக மாற்றத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்து உன்னதமான நிலைக்கு நம்மை கொண்டு போக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு அழைப்பை, இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நான் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உலகம், பணம் என்று இதிலே காரியத்தில் முடங்கி விடாதபடி கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த பரம தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகவும் பரம ஈவை ருசி பார்க்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆசீர்வதியும். எல்லா குறைவுகளையும் தடைகளையும் நீக்கி இன்றைக்கு அற்புதம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். இந்த நாளில் தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.